பிரைஸ் தி லார்ட். கர்த்தருக்கே துதி கன மகிமை உண்டாவதாக. இன்றைய அற்புதமான இந்த ஓய்வு நாளிலே உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த சந்திப்பு என்பது வாய்ஸ் ஓவர் மூலமாக, அதாவது குரலின் மூலமாக கர்த்தருடைய வார்த்தையை உங்களுக்கு பகிரும்படியாக ஆண்டவர் கொடுத்த நல்ல நாளுக்காக, இந்த நேரத்திற்காக நன்றி செலுத்துகிறேன். இன்றைய நாளில் கூட கர்த்தர் கொடுத்த தலைப்பு என்னவென்றால், திறந்த வாசல். வெளிப்படுத்தின விசேஷம் 3ஆம் அதிகாரம் 8வது வசனத்திலே ஆண்டவர் உரைத்த வாக்குத்தத்தம், இதோ திறந்த வாசலை உனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன், அதை ஒருவனும் பூட்ட மாட்டான் என்று கர்த்தருடைய கிரியை வார்த்தை நமக்கு சொல்கிறது. பாருங்க, திறந்த வாசல் என்றது கர்த்தர் கொடுத்த ஒரு வாய்ப்பு. கர்த்தர் நம்ம ஒவ்வொருவருக்கும் ஒரு வாய்ப்பு கொடுக்கிறார். நான் வெயிட் பண்ணுறேன், உனக்காக தான் இருக்கேன். நீ என்னோட எப்போ வருவ? எப்போது என்னுடைய வார்த்தையை கேட்டு பரிசுத்தமாகி எனக்காக விசுவாச வாழ்க்கையை வாழப்போகிறாய் என்று ஆண்டவர் கேட்கின்ற விதமான ஒரு வசனம்தான் இது. திறந்த வாசல் அவன் முன்பாக வைத்திருக்கிறேன் என்றால் அவருக்கு வெயிட் பண்ணுறான்னு அர்த்தம். அதாவது காத்திருக்கார் அவனுக்காக. அதை ஒருவனும் பூட்ட மாட்டான். அதாவது கர்த்தர் கொடுத்த இந்த வாய்ப்பை ஒருவனும் பூட்ட மாட்டான் என்றால், சாத்தானின் கிரியைகள் எதுவுமே அந்த திறந்த வாசலை மூடாது. ஆனால் ஒரு விஷயம் சொல்கிறேன், கர்த்தர் நமக்காக காத்திருக்கிறார். நாம் அவர் வழியில் பயணித்து, அதாவது வேதத்தை தியானித்து, கர்த்தர் சொன்ன வசனத்தின்படி கீழ்ப்படிந்து நம்முடைய வாழ்க்கையை பயணிப்போமானால், அந்த வாசலை, அதாவது பரிசுத்தம் என்னும் வாசலை நாம் அடைவோம். ஆனால் நாம் ஜெபம் பண்ணிட்டு தவறான வழியிலே செல்வோமானால், அதாவது சாத்தானின் வழியிலே செல்வோமானால், அந்த திறந்த வாசலை நாம் அடைவதற்கு கடினமான விஷயம்தான். கர்த்தர் திறந்திருக்கார், ஆனால் சாத்தானால் தடை பண்ண முடியும். எப்படி? நம்முடைய ஆசைகள், நம்முடைய எண்ணங்கள், நம்முடைய கண்கள், நம்முடைய செயல்கள், நம்முடைய வார்த்தைகள் மூலமாக சாத்தான் ஆண்டவருக்கும் நமக்கும் இருக்கின்ற அந்த நெருக்கத்தை ஒரு தடை போடுவான், ஒரு சுவற்றை எழுப்புவான். அங்கே ஒரு பிளாக் மார்க் இருக்கும். நம்ம வாழ்க்கையில் நாம் பரிசுத்தப்படுத்தி கொள்ளக்கூடாது என்று தான் சாத்தானுடைய திட்டம். எப்போதுமே அந்த திட்டம் தான் இருக்கிறது. ஆனால் நாம் அப்படிப்பட்ட சாத்தானின் திட்டங்களை எல்லாவற்றையும் முறியடிக்கும் விதமாக நாம் செய்ய போகின்ற அந்த அந்த அடைய போகின்ற அந்த பாதை, அந்த ஜீவ பாதையை நாம் அடைய வேண்டுமென்றால், அந்த திறந்த வாசலை நாம் அடைய வேண்டுமென்றால், நாம் செய்ய வேண்டுகின்ற காரியம் என்னவென்றால், நாம் வசனத்தை கைக்கொண்டு அப்படிப்பட்ட தேவனுடைய விசுவாச வாழ்க்கையிலே உடன்பட்டு நம்மை நாமே பரிசுத்தப்படுத்தி கொண்டு கர்த்தருடைய வார்த்தைகளை எத்தனையோ, அதாவது அடிமைத்தனத்தில் உள்ளவர்களுக்காகவும், சாத்தானின் பிடியில் உள்ளவர்களுக்காகவும், அல்லது சுகவீனமாக உள்ளவர்களுக்காகவும், பலவீனமாக உள்ளவர்களுக்காகவும் கர்த்தருடைய வார்த்தைகளை அவர்களுக்கு எடுத்து சென்று சொல்லும் விதமாக நம்மளை பயன்படுத்தும் போதோ, அப்போ ஒருவேளை நம்ம அப்படி வாழும்போதோ, அதாவது கர்த்தருடைய வார்த்தையை எங்கெல்லாம் எப்பெல்லாம் டைம் கிடைக்குமோ அங்கெல்லாம் அவருடைய வார்த்தையை நாம் எடுத்து சென்று சொல்ல வேண்டும். இதுதான் கர்த்தர் நமக்கு கொடுத்த ஒரு ஈவு, ஒரு வாய்ப்புன்னு வச்சுங்களேன். அந்த வாய்ப்பு எல்லாருக்கும் கிடைக்கல. யாருக்கு கிடைச்சிருக்குன்னா, நம்முடைய கிறிஸ்தவ வாழ்க்கை, கிறிஸ்தவர்களாகிய நமக்கு தான் ஆண்டவர் கொடுத்திருக்கிறார். நாம் பிறப்பு கிறிஸ்தவனாக இருக்கிறோம் இல்லையா?
எத்தனையோ மதங்கள் இருக்கலாம். ஆனா கிறிஸ்தவனாக இருப்பது தான் நமக்கு ஒரு பெருமையான விஷயமா இருக்கிறது. ஏன் சொல்றேன்னா, மற்ற எல்லாவற்றையும் விட இயேசுவை அறிந்து அதன்படி செய்கின்ற யாராக இருந்தாலும் அவர்கள் ரட்சிக்கப்படுவார்கள். நம்பிக்கையோடு வந்து ஆண்டவரிடத்தில நம்ம ஜெபம் பண்ணும்போதோ, அது யாரா இருந்தாலும் சரி, ஆண்டவர் ஜெபத்தை கேட்கின்றவராக இருக்கிறார். அவர் வந்து இவருக்கு மட்டும் தான் அவர்ன்னு சொல்லி, அதாவது இவங்களுக்கு மட்டும் தான் அந்த கடவுள் அப்படின்னு சொல்லி இல்ல. உலகின் மெய்யான ஒரு தெய்வம், மெய்யான ஒரு குமாரன், அதாவது பிதா குமாரனாக நமக்காக பிறந்து, நமக்காகவே பாடுபட்டு, நமக்காக மரித்து, நமக்காக உயிர்த்தெழுந்து, நமக்காகவே இந்த உலகில் வாழ்ந்து இருந்தவர் தான் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து. அவர் ஏதோ ஒரு குரூப்காக மட்டும் தான் அவர் இல்ல. உலகின் ஒளியாக இருந்தார். இருள் நிறைந்த, பாவம் நிறைந்த நம்முடைய வாழ்க்கையிலே அந்த பாவத்தை எல்லாம் தன்மேல் சுமந்து, ஒரு ஒளியாக நம்மை மீட்டெடுத்து, நம்மளை பரிசுத்தப்படுத்தி, நம்மள ஒரு சாத்தானின் அந்த பாதாளத்திலிருந்து தூக்கி எடுத்து, நம்மளை மீட்டுக் கொள்பவராக இன்று வரைக்கும் இருக்கிறார். அப்படிப்பட்ட ஆண்டவரை நாம சொல்லப்போனா, நம்ம வந்து பாக்கியம் செய்திருக்க வேண்டும். ஒவ்வொரு கிறிஸ்தவனும் பாக்கியம் செய்திருக்க வேண்டும். அப்படிப்பட்ட ஆண்டவரை நாம் தெய்வமாய் கொண்டிருக்கிற ஜனங்கள் பாக்கியவான்கள் சொல்லுவாங்கல்ல, அது நாம தான். நாம பெற்றுக்கொண்ட இந்த ஆசீர்வாதத்தை மற்றவர்களுக்கு எடுத்து சொல்லும்படியாக கர்த்தர் கொடுத்த இந்த வாய்ப்புக்கு நன்றி செலுத்த வேண்டும். இந்த ஊழியம் என்பது அப்படிப்பட்டது தான். அது வந்து நம்ம எந்த வகையிலும் தவறாக பயன்படுத்தக்கூடாது. அதாவது பணத்திற்காகவோ, பொருளுக்காகவோ, புகழுக்காகவோ, தகுதிக்காகவோ கிடையாது. கர்த்தர் மேல் வைத்த அன்பிற்காக, விசுவாசத்திற்காக, பரிசுத்த வாழ்க்கைக்காக, குறிப்பாக ரட்சிப்புக்காக தான் இந்த ஊழியத்தை நாம் செய்ய வேண்டும். அப்படிப்பட்ட ஊழியம் செய்கிறவர்கள் தான் ரட்சிப்பின் பாத்திரவான்களாக இருப்பார்கள். ஒரு உண்மையுள்ள ஊழியக்காரர்களாக இருப்பார்கள் என்று நான் விசுவாசிக்கிறேன். அநேகர் அப்படித்தான் வாழ்ந்து வருகிறார்கள். இந்த தளத்தில் கூட கர்த்தருக்கு நன்றி செலுத்துகிறேன். என்னுடைய வாழ்க்கை கூட எப்படி எப்படியோ இருந்தது. ஆனால் இப்போது தேவனுடைய வழியிலே நான் அவருடைய ஊழியத்தை செய்து வருகிறேன் என்பது மிகுந்த ஆச்சரியமான விஷயமா தான் இருக்கிறது. என்னை மாற்றி இன்று அவர் வார்த்தையை பேசும்படியாக கொடுத்த நல்ல வாழ்க்கைக்காக, நேரத்திற்காக, இந்த தருணத்திற்காக நன்றி செலுத்துகிறேன். என்னைப்போல் நீங்களும் ரட்சிப்புக்குள் வர வேண்டும் என்றால், நீங்கள் தேவனை தேட வேண்டும், விசுவாசிக்க வேண்டும், ருசி பார்க்க வேண்டும், பெற்றுக்கொள்ள வேண்டும். அப்போது உங்கள் வாழ்க்கையிலே திறந்த வாசலை நீங்கள் அடைவீர்கள். அதை மேற்கொண்டு வசனம் சொல்கிறேன். அதே 8வது வசனம். உன் கிரியைகளை அறிந்திருக்கிறேன். உனக்கு கொஞ்சம் பலம் இருந்தும் நீ என் நாமத்தை மறுதலியாமல் என் வசனத்தை கைக்கொண்டபடியினாலே இதோ திறந்த வாசலை உனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன். அதை ஒருவனும் பூட்ட மாட்டான் என்று ஆண்டவர் சொல்கிறார். பாருங்க, அதில் சில சில விஷயங்கள் ரொம்ப முக்கியமானது. உன் கிரியைகளை அறிந்திருக்கிறேன் என்று ஆண்டவர் சொல்கிறார். அதாவது நீ எப்படி இருக்க, நீ என்ன செய்கிற, வாழ்க்கை எப்படி என்று ஆண்டவர் அறிந்திருக்கிறார். அதன்படி தான் உனக்கு கொஞ்சம் பலம் இருந்தும் நீ என் நாமத்தை மறுதலியாமல், எனக்கு கொஞ்சம் பலம் இருந்தாலும், அதாவது நம்ம நினைப்போம் ஒரு பெரிய பணக்காரன் தான் ஆண்டவருக்கு உதவி செய்கிறான், எல்லா பணத்தையும் கொடுக்குறான், ஏழை ஏழையாகவே இருக்கான், பணக்காரன் பணக்காரனாக இருக்கிறான், நம்ம நிறைய பேர் நினைப்போம். ஆனால் நம்முடைய வாழ்க்கை ஆண்டவர் கொடுத்தது ஒரு பாக்கியமான விஷயந்தான். ஏன்னா நம்ம நினைப்போம், நம்மள அவங்கள போய் பணக்காரன் நம்ம இல்லையே நம்ம நினைப்போம். ஆனால் நாம் அவருடைய வாழ்க்கைக்கு கீழே இன்னொருத்தர் இருக்காங்க. நமக்கு ஒரு சின்ன வீடு தான் கொடுத்துருக்காங்க. பெரிய வீடு போல் நம்ம ஃபீல் பண்ணுவோம். ஆனால் இந்த வீடு கூட இல்லாதவங்க எத்தனையோ பேர்கள் ரோட்டில் இருக்காங்க இல்லையா? அவரை நினச்சி பார்க்கறதில்ல. ஆண்டவர் இந்த கொடுத்த இந்த வீட்டுக்காக நன்றி செலுத்த வேண்டும். அந்த வாழ்க்கையை நன்றி செலுத்த வேண்டும். அந்த நேரத்தில் கூட நம்ம
மறுதலியாமல் நாம கொஞ்சம் பலம் இருந்தும் அவர் நாமத்தை மறுதலியாமல் நன்றி செலுத்த வேண்டும். அதுதான் ஆண்டவர் உரைக்கிறார். என் வசனத்தை கைக்கொண்டபடியினால் பாருங்க, ஆண்டவர் கொடுத்த எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் அதை முழு மனதோடு ஏற்றுக்கொண்டு நடப்பவர்களுக்கே திறந்த வாசலை வைத்திருக்கிறேன் என்று சொல்கிறார். பாருங்க, ஆண்டவர் இதிலிருந்து என்ன தெரியுதுன்னா, உன்னுடைய உள்ளத்தையும் உன்னுடைய செயலையும் தான் ஆண்டவர் அறிந்திருக்கிறார். அப்போ நாம் எப்படி இருக்க வேண்டும்? இவ்வளோ நாள் நான் சொல்லியிருக்கேன் இல்லையா? நம்ம வாழ்க்கை எப்படி இருக்க வேண்டும் என்று. அதன்படி நாம் நடக்கணும். இயேசுவைப் போல் வாழ முயற்சி எடுக்க வேண்டும். ஒவ்வொரு வார்த்தை செய்தியிலும் நான் சொல்வத இயேசுவைப் போல் வாழ முயற்சி செய்யணும். நமக்கு பிரச்சனைகள், போராட்டங்கள் நிறைய வரலாம், போலாம். வாழ்க்கை என்பது அப்படிப்பட்ட ஏற்றத்தாழ்வு வரும், போகும். எப்போதுமே நிலைத்திருக்காது. இன்றைக்கு கஷ்டப்பட்டிருப்போம், நாளைக்கு அது சந்தோஷமாக மாறும். வசனம் சொல்கிறது இல்லையா? உங்கள் துக்கம் சந்தோஷமா மாறும். என்றைக்காவது ஒரு நாள் மாறத்தான் போகுது. அதற்காக நாம இப்போ கஷ்டப்படுறோமே, ஆண்டவர் நம்ம வார்த்தை கேட்கலேன்னு சொல்லி நாம் மறுதலிக்கக்கூடாது. ஆண்டவரே இல்லை, ஜெபத்தை கேட்கலன்னு மறுதலிக்கக்கூடாது. நமக்கு அந்த கொஞ்சம் பலம் இருந்தால் கூட ஆண்டவர் இந்த நிமிஷம் நம்ம உயிரோடு வைத்திருக்கார் இல்லையா? அதுக்கு நன்றி செலுத்தி நம்முடைய வாழ்க்கையை பயணிக்க வேண்டும் ஆண்டவருக்குள்ளாக. ஆண்டவர் கொடுத்த சின்ன ஒரு ஆசீர்வாதமாக இருந்தாலும் அது பெரிய பாக்கியமாக நினைத்து நீங்கள் வாழ வேண்டும். நாம் நிர்மூலமாகாதிருப்பது கூட கர்த்தருடைய கிருபையால தான். அடிக்கடி சொல்வேன், இன்றைக்கு உள்ளவருக்கு நாளை இல்லை. எத்தனையோ பிரச்சனைகளில், எத்தனையோ போராட்டங்களில் இல்லாமல் போகிறாங்க இல்லையா? இன்றைக்கி நல்லா இருக்கிறோம். ஆனால் சில பேர் பாருங்க, சுகவீனமாக இருக்காங்க, பலவீனமாக இருக்காங்க, கேன்சர்ன்றாங்க. எத்தனையோ நடக்குது இல்லையா? எத்தனையோ வியாதிகள். ஆனால் அதிலிருந்து விடுதலைப்பட்டு நம்மளை ஆரோக்கியத்தோட, சுகத்தோட, பலத்தோடு வச்சுருக்காங்க இல்லையா? அதுக்காக நன்றி செலுத்தணும். இதுதான் ரொம்ப முக்கியமானது. நாம் நினைக்கிறோம் பணம், பொருள் இதுதான் வாழ்க்கைக்கு தகுதியான ஒன்று என்று. ஆனால் அது கிடையாது. நம்ம வாழ்க்கைக்கு தகுதியானது என்பது உடல் பலன் தான், உடல் சுகம்தான். இந்த சுகத்தையும், பலத்தையும், ஆரோக்கியத்தையும் தான் ஆண்டவர் நமக்கு கொடுத்த மிகப்பெரிய கிருபை. அப்படி கிடைக்கப்பட்டவர்களை நீங்கள் சந்தோஷம் தான் படணும். பணம் உள்ளவங்ககிட்ட நோய்கள் அதிகமாக இருக்கும். ஆனால் பணம் இல்லாதவங்கிட்ட எதுவுமே இருக்காது. ஆரோக்கியத்திலும் ஆண்டவர் கிருபையும் இருக்கும். இதை நான் தவறாக சொல்ல. நிறைய பேருக்கு நினைப்பாங்க, நம்மகிட்ட பணம் இல்லையே, நம்ம இப்படி இருக்கமேன்னு நினைக்கலாம். அதுக்காக தான் சொல்கிறேன். யாரையும் குறை சொல்வதற்காக இல்லை. ஸோ நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். ஆண்டவர் கொடுத்த இந்த நல்ல வாய்ப்பு, இந்த வாழ்க்கைக்காக நன்றி செலுத்த வேண்டும். அதற்காக தான் அதை சொல்கிறேன். ஸோ வசனத்தினாக வருவோம். உன் கிரியைகளை அறிந்திருக்கிறேன். உனக்கு கொஞ்சம் பலம் இருந்தும் நீ நாமத்தை வளர்த்தெளியாமல் என் வசனத்தை கை கொண்டபடியினாலே இதோ திறந்த வாசலை முன்பாக வைத்திருக்கிறேன், அதை ஒருவனும் பூட்ட மாட்டான் என்று ஆண்டவர் வாக்குத்தத்தம் நமக்கு உரைக்கிறது. இன்றைக்கு பாருங்க, அநேகருக்கு சில விஷயங்கள்லாம் செய்யலையே, நடக்கலையேன்னு யோசித்து கொண்டிருக்கலாம். ஆனால் ஆண்டவர் சந்ததியின் முன் நீங்கள் ஜெபம் செய்யுங்க. கொஞ்சத்திலும் உண்மையாக இருங்க. மறுதலியாமல் அவரை விசுவாசத்திலே நம்பிக்கையோடு நீங்கள் ஜெபம் செய்யுங்க. நிச்சயமாக திறந்த வாசலை உங்களுக்கு ஆண்டவர் கொடுப்பார். திறந்த வாசல் என்பது சொல்கிறதுனா, உங்களுக்கு திறந்த வாசல் என்பதற்கு பதிலாக நீங்கள் வேற கூட போட்டுக்கலாம். அதாவது ஆசீர்வாதம், சந்தோஷம், நிறைவு, மகிழ்ச்சி, சமாதானம், ஆரோக்கியம் அப்படியே நீங்கள் சொல்லலாம். ஸோ அப்படிப்பட்ட வாசல்களை ஆண்டவர் உங்களுக்கு கொடுப்பார். அதுதான் ஆண்டவர் உங்களுக்கு கொடுத்திருக்கிறார். இந்த வசனம் என்பது எனக்கு மட்டுமல்ல, உங்கள் ஒவ்வொருவருக்குமே அது சேரும்படியாக இந்த நல்ல வாய்ப்பை கர்த்தர் எனக்கு கொடுத்திருக்கிறார். ஸோ நம்முடைய வாழ்க்கையில் கொஞ்சம் கொடுத்த நம்முடைய வாழ்க்கையை கொடுத்ததே ஆண்டவர் தான். அப்படிப்பட்ட வாழ்க்கையில் இன்று வரையில நம்மளை பாதுகாப்பாக வச்சிருக்கார் இல்லையா? அதுக்காக நன்றி செலுத்தி ஒவ்வொரு நாளும், ஒவ்வொரு நேரமும் நாம் அவரை
தொழுது கொண்டு விசுவாசித்து அனுதினமும் வசனத்தை தியானிக்க மட்டுமில்லாமல் அதன்படி செய்கிறவர்களாக நம்ம வாழ்க்கையை அர்ப்பணிக்க வேண்டும். வசனத்தை படிக்கிறவர்கள் மட்டுமல்ல, அதன்படி செய்கிறவர்களாக இருப்பவரே பாக்கியவான். அவர்கள் தான் தேவனை தரிசிப்பார்கள். அவர்கள் கர்த்தருடைய பிள்ளைகளாக இருப்பார்கள் என்று வசனம் சொல்கிறது. நாம் கர்த்தருக்கு பிள்ளையாக இருக்க வேண்டும் என்றால், அநேகருக்கு சாட்சியுள்ள பிள்ளைகள் நாம் வாழ வேண்டும் என்றால், கர்த்தரை போல் நாம் வாழ முயற்சி எடுக்க வேண்டும். உலகத்தில் எத்தனையோ பிரச்சனைகள் இருந்தாலும், எத்தனை போராட்டங்கள் இருந்தாலும், நீங்கள் ஆண்டவரை ஒரு நிமிஷம் கூட மறக்கக்கூடாது. கர்த்தர் கொடுத்த இந்த வாழ்வை ஒவ்வொரு நாள் நன்றி செலுத்தி, நன்றியோடு ஒவ்வொரு நாளும் நாம் ஜெபிக்க வேண்டும். ஒவ்வொரு நாளும் நம்ம எழுந்திருக்கிறோம் இல்லையா? உலகை காண்கிறோம் இல்லையா? நாம் அதுக்காக ஜெபிக்கணும், நன்றியோடு ஜெபிக்கணும். இனி வரப்போகிற காலங்கள் எத்தனையோ நோய்கள் சொல்கிறாங்க, எத்தனையோ பிரச்சனையை சொல்கிறாங்க, உலகம் அழிய போகுதுன்னு சொல்கிறாங்க, என்னென்னவோ சொல்கிறாங்க இல்லையா? நம்ம நியூஸில் பார்த்துட்டே இருக்கோம். ஆனாலும் நம்முடைய வாழ்க்கையை இன்று நிமிஷம் வரை சந்தோஷத்தோடு, சமாதானத்தோடு, ஆசீர்வாதத்தோடு வைத்திருக்கார் இல்லையா? அதுக்காக நன்றி செலுத்தி நம்முடைய வாழ்க்கையை அர்ப்பணித்து நன்றியோடு நாம் இருக்க கடவோம். அதுதான் ஆண்டவர் சொல்கின்ற இந்த வார்த்தை. திறந்த வாசலை உனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன், அதை ஒருவனும் பூட்ட மாட்டான். ஒருவனும் பூட்ட மாட்டான் என்றால் சொல்லியிருக்கேன் இல்லையா? சாத்தானுடைய கிரியை இங்கே வேலை செய்யாது. நாம் 100% ஆண்டவருக்கு ஒப்பு கொடுத்து வாழ்வோமானால் சாத்தானுக்கு அங்கே வேலை கிடையாது. அதில் எந்த தடைகளே இருந்தாலும் தடைகளாக உடைத்தெறியப்பட்டு ஆண்டவர் கிரியை இங்கே வேலை செய்து தடையில்லா வழிவாசல்களை திறந்து நம்ம வாழ்க்கைக்கு ஒரு ஒளியை கொடுப்பார். இன்றைக்கு அநேகருக்கு வேலை இல்லை, குழந்தை இல்லை, அல்லது நோய்கள் சுகமாகவில்லை, நிம்மதி இல்லை, கடன் பாரங்கள் அதிகமாகிக் கொண்டே போகிறது, நிறைய வாய்ப்புகள் கிடைக்கவில்லை என்று எத்தனையோ இயக்கங்களுக்கு மத்தியிலே வாழ்ந்து வருகிறோம் இல்லையா? ஒன்றே ஒன்று மட்டும் நான் சொல்கிறேன். நீங்கள் உங்களுடைய எந்த ஒரு கவலையோ, கஷ்டங்களோ, பிரச்சனைகளோ, போராட்டம் எதுவாக இருந்தாலும் அதை இயேசுவினிடத்தில் வந்து சொல்லுங்கள், ஜெபியுங்கள். நிச்சயமாக அவர் பதில் கொடுப்பார். வசனம் சொல்கிறது, கர்த்தர் மேல் உன் பாரத்தை வைத்து விடு, அவர் உன்னை ஆதரிப்பார். ஆதரிப்பார் என்றால் உன்னை ஆசீர்வதிப்பார். உங்கள் கவலைகள்லாம் அவர் மேல் வைத்து விடுங்கள், அவர் உங்களை பார்த்து கொள்வார். உங்களுக்கு விடுதலை பெற்று தருவார். நீங்கள் விசுவாசத்தோடு அதை செய்யணும். அது ரொம்ப இம்பார்ட்டன்ட். விசுவாசத்தோடு நீங்கள் செய்கின்ற அந்த ஜெபம் ஆண்டவர் நிச்சயமாய் கேட்பார். உங்கள் வாழ்க்கை நிச்சயமாய் அற்புதத்தில் முடியும். ஆண்டவர் கொடுத்த இந்த வாழ்க்கை, இந்த ஒரே ஒரு வாழ்க்கை பயனுள்ள வாழ்க்கையாக நீங்கள் வாழ வேண்டும். கிறிஸ்தவ வாழ்க்கையை சொல்ல வேண்டுமென்றால், கிறிஸ்தவ மக்களுக்கு ஆண்டவர் கொடுத்த இந்த கிறிஸ்தவ வாழ்க்கை என்பதை நீங்கள் பயன்படுத்தி கொள்ள வேண்டும். எப்படி என்றால், ஆண்டவருடைய வார்த்தையை இயேசுவை அறியாத மக்களுக்கு எடுத்து சென்று சொல்லி, அப்படிப்பட்ட பலவீனமானவர்களுக்காக, சுகவீனங்களுக்காக, குறைவுள்ளவர்களுக்காக நீங்கள் ஜெபிக்க வேண்டும். அந்த ஜெபம் வசனத்தை நீங்கள் எடுத்து சொல்லும் போதோ, அவர்கள் மத்தியில் எடுத்து சொல்லும் போதோ, அந்த வசனத்தின் மூலமாக அவர் வாழ்க்கை மீட்டெடுக்கப்படும். அவர் ரட்சிப்புக்குள் வருவார்கள், ரட்சிப்படைவார்கள். அவர் குறைவுகளெல்லாம் இயேசு கிறிஸ்து மகிமையால் நிறைவாக கொடுக்க நம்மால் முடியும். அது ஒவ்வொரு கிறிஸ்தவர்களாக முடியும். அதுக்கு நாம் முதல்ல தகுதியாக வேண்டும். அதன் பிறகு நாம் மற்றவர்களுக்காக ஜெபிக்க வேண்டும். மற்றவர்களுக்காக கர்த்தருடைய வார்த்தையை பகிர வேண்டும். அவர்களுக்கு நாம் எடுத்து சொல்ல வேண்டும். அதுதான் கிறிஸ்தவனுக்கு அடையாளம். ஆண்டவர் எதிர்பார்ப்பும் அதுதான். பணமோ, பொருளோ, புகழோ, தகுதியோ அல்ல. தேவனிடத்திலே விசுவாசமாக இருப்பவன் தான் பாக்கியவான். அவனே இறுதியிலே திறந்த வாசலை அடைவான். அதாவது பரலோகத்தை சென்றடைவான் என்பது கர்த்தருடைய வார்த்தை. அதே ஆண்டவர் விரும்புகிறார். அவர் வருகையின் போது நாம் பரிசுத்தமாகி ரட்சிப்புக்குள் வந்து அவரோடு எடுத்துக்கொள்ளப்பட வேண்டும். அதுதான் நம்முடைய இறுதி நோக்கமாக இருக்க வேண்டும்.
உலகருக்கு அநேகருக்கு எத்தனையோ நோக்கங்கள் இருக்கும், டார்கெட் இருக்கும். ஆனால் ஒவ்வொரு கிறிஸ்தவன் டார்கெட் என்ன தெரியுமா? இயேசுவோடு பரலோகத்தை சென்றடைவது தான். அதுதான் நிஜமான டார்கெட். அந்த டார்கெட்டை நோக்கி நம்ம பயணிப்போம், விசுவாச வாழ்க்கையை வாழ்வோம். நம்முடைய விசுவாச வாழ்க்கையிலே அநேகருக்கு நாம் சாட்சியுள்ள பிள்ளைகளாக நடப்போம். இன்றைய தினத்தில் கூட இந்த வசனத்தை கர்த்தர் கொடுத்த இந்த நல்ல வாய்ப்புக்காக நன்றி செலுத்துகிறேன். இந்த வசனம், இந்த வார்த்தைகள் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும். ஒருவேளை உங்களுக்கு ஆறுதலாக இருக்கும் என்றால் நீங்கள் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துங்க. வரப்போகின்ற ஒவ்வொரு வாரமும் தேவனுடைய செய்தியை நீ கேட்பீங்கன்னு விசுவாசிக்கிறேன். கர்த்தருக்கு நல்ல வாய்ப்புக்கு நன்றி செலுத்துகிறேன். நாம் ஜெபம் செய்வோமா? ஸ்தோத்திரம் கர்த்தாவே, இதோ இந்த புதிய நாளுக்காக நன்றியோடு துதிக்கிறோம் கர்த்தாவே. ஆம் சாமி, நீ கொடுத்த இந்த அற்புதமான வார்த்தைகளுக்காக நன்றி செலுத்துகிறேன் கர்த்தாவே. ஆம் சாமி, நீ கொடுத்த வசனம்படி கர்த்தாவே, உன் கிரியைகளை அறிந்திருக்கிறேன். உனக்கு கொஞ்சம் பலம் இருந்தும் என் நாமத்தை மறுதலியாமல் வசனத்தை கை கொண்டபடியினால் இதோ திறந்த வாசலை முன்பாக வைத்திருக்கிறேன், அதை ஒருவனும் பூட்ட மாட்டான் என்று உம்முடைய ஆணித்தரமான இந்த வார்த்தைகளுக்காக நான் நன்றியோடு துதிக்கிறேன் கர்த்தாவே. இதை நாங்கள் விசுவாசத்தோடு ஏற்றுக்கொண்டு கர்த்தாவே, இதன்படி நான் நடக்கொண்டாய் நீர் எங்களை வழிநடத்தும் கர்த்தாவே. இதில் உள்ள ஒவ்வொரு வார்த்தையின்படி நாங்கள் மாறுகின்றவராய் எங்கள் வாழ்க்கையை மாற்றிக்கொள்வராய் இருக்கும்படியாக ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. ஆம் சாமி, நீர் எங்கள் கிரிகளை அறிந்திருக்கிறீர் கர்த்தாவே. எங்களை கண்டு கொண்டிருக்கிறீர் கர்த்தாவே. நாங்கள் செய்கின்ற செயல்களை நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிறீர்கள் விசுவாசிக்கிறேன் கர்த்தாவே. நாங்கள் கொஞ்சம் பலம் இருந்தும் நாங்கள் உம்மை விசுவாசத்தோடு உன் நாமத்தை மறுதலியாமல் நாங்கள் சொல்லும்படியான வாழ்க்கையை நாங்கள் வாழும்படியாக நீர் எங்களுக்கு அருள் புரிந்தருளும் கர்த்தாவே. ஆம் சாமி, எங்கள் இறுதி நாட்கள் பரலோகத்தில் அடைவதற்கான வழியாக சாமி திறந்த வாசலை நீ கொடுத்த கிருபைக்காக நன்றி கர்த்தாவே. அதை நாங்கள் உட்பிரவேசிக்கும்படியாக சாமி நீர் எங்களை பயன்படுத்துங்க. எங்களுக்கு பாக்கியத்தை கொடுப்பீராக, எங்கள் வாய்ப்பை கொடுப்பீராக சாமி. அதை எங்கள் வழிநடத்துங்க, ஆசீர்வதிங்க. இந்த நாளில் கூட நீ கொடுத்த நல்ல நேரத்திற்காக, நல்ல வார்த்தைகள் நீங்கள் பேசும்படியாக சொல்ல கிருபைக்காக நன்றி செலுத்துங்க கர்த்தாவே. அடியேனை நீ வழிநடத்துங்க, ஆசீர்வதிங்க. இன்னும் அதிக பலத்தோடும், இன்னும் அதிக விசுவாசத்தோடும் இன்னும் செய்திகளை சொல்லும்படியாக அடியேனை நீர் பயன்படுத்துவீராக சாமி. இந்த செய்தி கேட்கின்ற ஒவ்வொரு குடும்பத்திற்காகவும் பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம். ஆசீர்வாதங்க, வழிநடத்துங்க. இந்த நாளில் உன் மகிமை, ஆசீர்வாதம், கிருபை, சமாதானம் ஒவ்வொருக்கும் நிறைந்திருக்கும்படியாக ஜெபிக்கிறோம். மீட்பர் இயேசு கிறிஸ்து மூலமே எனக்கு நல்ல பிதாவே, ஆமேன். என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு பரிசுத்தநாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களும் மறவாதே. ஆமேன். பிரைஸ் தி லார்ட். கர்த்தருக்கே துதி கன மகிமை உண்டாவதாக. ஆமேன்.